வணக்கம். நான் கல்யாணி கணேசன் பேசுகிறேன். இப்போ நம்ம 2 கிலோ மட்டன் பிரியாணி டபராவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தாராளமாக 20 பேர் சாப்பிடலாம். 2 கிலோ மட்டன் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கைவிட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சு டபரா வச்சுருங்க. அதில் 1/2 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 5 பட்டை, 10 லவங்கம், 5 பிரிஞ்சி இலை போட்டு மிதமான சூட்டில் வதக்கி விடுங்க. லவங்கம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நான் அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியமான தீயிலேயே கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இது எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வதங்குறதுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க வெங்காயத்தில். நம்ம உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்போது 150 கிராம் பூண்டு, 100 இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகாவை நான் விழுத அரைச்சி இப்போ இந்த வெங்காயத்தில் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுன்னு இருக்கேன். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் நான் போட்டு அதையும் சேர்த்து வதக்க போகிறேன். அடி பிடிக்காமல் கிளறிக்கினே இருங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கட்டு புதினா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லியில் ஒரு 1/4 பாகம் நிறுத்திட்டு 3/4 பாகம் அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டனை அதில் போட்டு அதையும் நல்லா மசாலாவோடு சேர்ந்து கிளறி விடுவோம். இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கினே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிளறி விடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கல்லுப்பும் வெறும் மிளகாத்தூளும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கப்லேயே 2 கப் தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் வேக விட்டுட்டு, இப்போ 8 கிளாஸ் அரிசி நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடணும். இப்போ கறி வந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு, தண்ணி விட்டுடுச்சு. இப்போ நம்ம 8 டம்ளர் அரிசியை ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி கணக்கு போட்டு 14 டம்ளர் எடுத்து அதில் 2 டம்ளர் தண்ணி நம்ம கறியில் ஊற்றிட்டோம். மீதி 12 டம்ளர் தண்ணியை இப்போ ஊற்றுறோம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கலந்துட்டு 1.25 கிலோ அரிசி இது கணக்கு வரும். 2 கிலோ கறி கொதி வருது.
அரிசியை போட்டாச்சு. தண்ணி வடித்த அரிசியை லேசாக அரிசி உடையாமல் கலந்து விடலாம். பொறுமையாக கலக்கணும், உடையாமல். கலந்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இன்னொரு ஸ்டவ்வில் தோசைக்கல்லை ஒரு 10 நிமிஷம் நல்ல ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி அந்த கல்லை இப்போ இந்த ஸ்டவ்வில் வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ டபரா தூக்கி அது மேலே வச்சுட்டு நம்ம நிறுத்தி வச்சுருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லியை போட்டு லேசாக கிளறி விட்டுட்டு இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணிவிடுங்க. அது மேலே தட்டு போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 கிலோ வெயிட் வர மாதிரி ஏதாவது கல்லோ இல்லை தண்ணி ஏதாவது ஊற்றி நீங்கள் அது மேலே நல்லா வெயிட்டாக வச்சுட்டு மீடியம் நல்லா ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடணும். இப்போ பார்க்கலாம் வாங்க பிரியாணி எப்படி வந்திருக்குன்னுட்டு. நல்லா வெந்துருச்சு. பிரியாணி வந்து பக்குவமாக இருக்குது, நல்லா நீட்டாகவும் இருக்குது. ஒரு 50 கிராம் நெய் எடுத்து அதை போட்டுடலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் எடுத்து அதையும் அதில் விட்டுடலாம். விட்டுட்டு அரிசி சாதம் உடையாமல் லேசாக கலந்து விடணும். நல்லா அரிசி வந்து சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் பக்குவமாக உடையாமல் கலந்து விடணும். கலர் வந்து சாதம் எல்லா இடத்துலையும் பரவி வர மாதிரி கலந்து விடுங்க. சாதம் உடையாமல் கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி ஃபங்க்ஷன் பிரியாணி போலவே வந்திருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.